தமிழகத்தில் மக்களவை பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்புமனு தாக்கல் நேற்று மாலை 3 மணியோடு நிறைவடைந்த நிலையில் தற்போது அந்த வேட்புமனுவான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. அதன்படி சேலம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செல்வ கணபதியின் வேட்புமனுவை ஏற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குரிமை இருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த சிக்கல் தற்போது ஏற்பட்டுள்ளது. திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு சேலம் வடக்கு மற்றும் சேலம் மேற்கு தொகுதிகளில் வாக்குரிமை இருப்பதாக பிரமாண பத்திரிகையில் அவர் குறிப்பிடவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மேற்கு தொகுதியில் அவர் வாக்களித்திருப்பதும் தற்போது சேலம் வடக்கு தொகுதிக்கு குடிபெயர்ந்ததும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செல்வ கணபதி வேட்புமனு தாக்கலின் போது தனக்கு 2 இடத்தில் வாக்குரிமை இருப்பதை குறிப்பிட்டு இருக்க வேண்டும். அவ்வாறு குறிப்பிடாத பட்சத்தில் அவருடைய வேட்புமனுவை தேர்தல் அதிகாரிகள் நிராகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.